You know, we always take pride in saying Plano Tamil School is a 100% volunteer-run organization. ஒவ்வொரு துகளும் ஒவ்வொரு கல்லும் 100% தன்னார்வலர்களால் உருவாக்கப்பட்டது பிளேனோ தமிழ் பள்ளி. வாலண்டியர்ஸ் தான் எங்களுடைய பலமே. அதனால் முதல்ல வாலண்டியர்ஸோடு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். வாட் டஸ் பிளானோ தமிழ் ஸ்கூல் மீன் டு யூ? இந்த ஒரு கேள்விக்கு தன்னார்வலர்கள் அளித்த பதில் இதோ காணொளியாக. அழியாத செல்வமான கல்வியை கொடுக்கிற இந்த தமிழ் பள்ளியில நானும் ஒரு தன்னார்வலரா பணியாற்றுறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். பிளேனோ தமிழ் ஸ்கூல் அப்படின்றது ஒரு கல்வி நிலையம் மட்டும் இல்ல, இது தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு குழந்தைகளுக்கு விதைக்கிற ஒரு புனிதமான இடமா நான் நினைக்கிறேன். நம்மளோட தாய்மொழி தமிழ நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஆர்வத்துல கடந்த 12 ஆண்டுகளாக பிளேனோ தமிழ் பள்ளியில் இருக்கிறேன். தமிழ் பள்ளியில 5 வருஷமா இருக்கேன். And Tamil school is unique to me because I like helping around and passing the information to younger students of our generation. Tamil school is a place where our language and community can help grow and become better. 5-6 வருஷமா தமிழ் பள்ளியில தன்னார்வலரா இருக்கேன். என்னோட 2 பசங்களும் இங்க படிச்சு பெரிய பொண்ணு இப்போ இங்க வாலண்டியரா வர்க் பண்ணுறேன். I like Tamil school because it's a way to give back to the community. நான் 2 வருஷமா தமிழ் பள்ளியில வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தமிழ் பள்ளிக்கு ஏன் ரொம்ப வாலண்டியர் பண்ண பிடிக்கும்னா எனக்கு பசங்களுக்கு சொல்ல ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிளேனோ தமிழ் பள்ளியில ஒரு 8 வருஷமா நான் தன்னார்வலா வேலை செய்யறேன். வாலண்டியர் தன்னார்வலா வேலை பார்க்கறப்போ மன நிறைவு கிடைக்கிறது கண்டிப்பா. பிளேனோ தமிழ் பள்ளியில 18 வருஷமா தன்னார்வலரா இருக்கேன். பிளேனோ தமிழ் பள்ளி அப்படின்னா குடும்பம், கல்வி, அன்பு, இதுதான் எனக்கு ஞாபகம். வணக்கம், இது என்னது 3ஆம் ஆண்டு தன்னார்வலர் பணி. நான் பிளேனோ தமிழ் பள்ளியில் 2 வருஷமாக வாலண்டியர் பண்ணியிருக்கேன். I come at the Plano Tamil Pali to meet new people and stick with my culture. The reason why I'm here is to interact with students more. நான் இங்க 10 வருஷமா வந்துட்டு இருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே தமிழ் சொல்லி கொடுக்கணும்னு ஆசை இருந்தது. இப்ப இங்க எனக்கு குழந்தைங்களோட 2 மணி நேரம் இருந்துட்டு போறது எனக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சியை தரும். இது என்னோட 3வது வருஷம் தமிழ் ஸ்கூல்ல வாலண்டியர் பண்றது. ஏன் நான் இங்க வரேன்னா எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் லீவிங்கா இருக்கு. தமிழ் மொழி செந்தமிழ் மட்டுமல்லாது தெய்வத்தமிழும் கூட. தமிழ் மொழி தெய்வத்தமிழ் என்றால் பிளேனோ தமிழ் பள்ளி கோவில் என்றோ. இந்த பள்ளினால நான் நிறைய பேரோட பேசி I get to talk with them and interact with a bunch of kids. பிளேனோ தமிழ் பள்ளிக்கு தன்னார்வலர் வரதுக்கான முக்கிய காரணம் அந்த பள்ளியோட சிலபஸும் அவங்களுடைய 6 week பிரசன்டேஷன் மாதிரி ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ அது எங்க குழந்தைகளோட தன்னம்பிக்கை அதிகப்படுத்த நான் பார்த்தேன். இது என்னுடைய முதல் ஆண்டு நான் தமிழ் பள்ளியில வாலண்டியர் பண்றேன். என்னுடைய ஹஸ்பண்டும் தமிழ் ஸ்கூல்ல 9 வருஷமா வாலண்டியர் பண்றதை பாக்குறதுல இன்ட்ரெஸ்ட் நானும் இந்த வருஷம் தமிழ் ஸ்கூல்ல வாலண்டியர் பண்றேன். நான் பிளேனோ தமிழ் பள்ளியில 6 வருஷமா தன்னார்வலரா பணிபுரியறேன். எனக்கு பிளேனோ தமிழ் பள்ளிங்கிறது நம் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அடுத்த தலைமுறையுடன் இணைக்கும் ஒரு பாலம். பிளேனோ தமிழ் பள்ளி பல குழந்தைகள் அத்தை என்று அழைக்கும் பல அழகான உறவுகளை தந்துள்ளது. பிளேனோ தமிழ் பள்ளியில இது எனக்கு 9வது வருஷம். பிளேனோ தமிழ் பள்ளிக்குன்னு ஒரு காந்த சக்தி உண்டு. நம்ம எல்லாத்தையும் ஈர்த்து அது ஒரு குடும்பமா நம்ம இங்க வச்சு தமிழோட பெருமையையும் இனிமையையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரத்துக்கான ஒரு பெரிய தளம் இது. I like Tamil school because it's an extended family of our Tamil and it's a home away from home. தமிழ்ல சரளமா பேசுறதுக்கு தமிழ் ஸ்கூல்ல படிச்ச 5 வருஷம் ரொம்ப முக்கிய காரணம்னு நினைக்கிறேன். அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் வாலண்டியர் பண்றதுக்கும் பெருமையா சந்தோஷம். This is my 2nd year volunteering at Tamil school and I volunteer because I have been taught leadership skills here. பிளேனோ தமிழ் பள்ளியில் எனக்கு இது 12வது வருஷம். பிளேனோ தமிழ் பள்ளி என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்தி செல்லும் ஒரு பாலம் என்று நான் நினைக்கிறேன். இங்கு நான் வேலை பார்த்ததின் பயனாக நான் இங்க உள்ள பப்ளிக் ISD-ல நான் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன். என்னோட முதல் வருஷம் தமிழ் ஸ்கூலில் வாலண்டியர் பண்ணது. நான் தமிழ் ஸ்கூல்னா எனக்கு தமிழ் கத்துக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு உதவி செய்யறது, ஓவரால் இட்ஸ் ஜஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு to grow my Tamil school. School is like a place where you can ask anyone for help if you need any help.
எனக்கு தமிழ் ஸ்கூல் அப்படின்னா டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒன்று தோணும். எப்பவுமே கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல். எனக்கு நம்ம பிளானோ தமிழ் பள்ளினா ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு பெருமை, இன்னொன்னு பொறுப்பு. அழகான தமிழ்ங்கிற வேற நம்ம அடுத்த தலைமுறை குழந்தைகளோட மனசுல விதைக்கிறோம் இல்லையா, அந்த பெருமை எப்பவுமே தமிழ் பள்ளியோட ஒரு தன்னார்வலரா எனக்கு எப்பவுமே இருக்கு. அடுத்தது பொறுப்பு. அந்த பெருமைய இன்னும் பல வருஷங்கள் நம்ம பறைசாற்றிட்டு இருப்போம்ல, அதுக்கு ஒரு சின்ன பொறுப்புல நான் இருக்கேன் அப்படிங்கறதுதான் நான் பொறுப்புன்னு சொன்னேன். சோ நம்ம பிளானோ தமிழ் பள்ளினா பெருமை அண்ட் பொறுப்பு. நம்ம பிளானோ தமிழ் ஸ்கூல்ல 10 ஆண்டுகளா தன்னார்வலரா இருக்கேன். நான் 8 வருஷம் பிளேனோ தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். அதுக்காக இப்ப ஃப்ளூவெண்டா தமிழ் பேச தெரியும், எழுத தெரியும், வாழ தாத்தா பாட்டி கிட்ட பேசுவேன், படிக்க கூட தெரியும். வாலண்டியர் பண்ற எல்லாரையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஸோ அதுக்கு தான் எனக்கு இங்க வர ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளேனோ தமிழ் பள்ளியில நான் 12 வருஷமா இருக்கேன். பிளேனோ தமிழ் பள்ளினாலே எனக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி பூஸ்டர் தான். தமிழ் பள்ளி என்பது தன்னிறைவு, குழந்தைகள் நலம் மற்றும் நட்பு நலம். தமிழுக்காக இணைந்தோம், உறவாய் மலர்ந்தோம், ஒரு அழகான குடும்பமாய் வாழ்கின்றோம். பிளேனோ தமிழ் பள்ளியில் குழந்தைங்களுக்கு இந்த மூப்பிலா தமிழை புதுமுறையான கணினி மூலம் விளையாட்டாக சொல்லிக் கொடுக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தவிர பேக் ஆஃபீஸ்க்கு தேவையான கூகுள் மீட் மற்றும் கூகுள் கிளாஸ் ரூம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு தமிழோட தமிழ் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுக்குற இடமா தமிழ் பள்ளி என் மன நிறைவு. நான் கடந்த 10 ஆண்டுகளா தமிழ் பள்ளியில தன்னார்வலரா இருக்கேன். தமிழ் பள்ளி அப்படின்னா முக்கியமா வந்து எனக்கு குழந்தைங்களோட நல்ல நேரம், நண்பர்களுடன் மகிழ்ச்சியான உரையாடல். இன்னும் தமிழ் ஸ்கூல்ல இருந்து நான் டெலிவரி பண்ணதை விட ஸ்கூல்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். அவங்களுடைய கமிட்மெண்ட், சின்சியாரிட்டி and organization skill. For me, Plano Tamil School is a place where people show great integrity. They are so committed. கிளாஸ்ல எல்லாம் போய் ஹெல்ப் பண்ணும்போது டீச்சரோட சைட்லேருந்து எப்படி கிளாஸ் மேனேஜ் பண்ணுறது அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நான் இங்கே 2008 இருந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக பிளேனோ தமிழ் பள்ளியோட தொடர்பில் இருக்கிறேன். இது என்னுடைய தாய் வீடு. நிறைய பள்ளிகளோட தொடர்பில் இருக்கிறேன், நிறைய இடத்துல பேசியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த குவாலிட்டி தரம்ன்றது பிளேனோ தமிழ் பள்ளி தரம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. இந்த தமிழ் ஸ்கூல் தான் என்னோட வாலண்டியரிங் இதை ஆரம்பிச்சிச்சு. நல்ல கருத்தும் நல்ல சிந்தனையும் நிலைச்சிருக்கும், கண்டிப்பா வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே மாதிரி விசாலாட்சி வேலு சார் 2 பேரும் எவ்வளோ ஒரு நல்ல உள்ளன்றது ஒவ்வொரு குழந்தையும் தான் குழந்தைய யோசிக்கிறது, அது எவ்வளவு பெரிய மனசு. அது ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் எல்லாருமே. It is my child's life, it's a community's life, அதனால we should be involved and support this ன்னு சொல்லிட்டு இருந்தோம். So that was one satisfying thing. Yeah, so specifically in Tamil school, some of my lifelong memories are even like practicing for annual day. I think a couple months ago I saw Shankar somewhere and we were able to recall so many of our specific lines from level 7, our annual day performance. And it's kind of crazy that like 5-6 years later we're able to say so many of those things. Going into college, my freshman year, the first class I walked into actually on the first day of school was my Tamil class. And it wasn't at Berkeley, they offer 3 classes, two introduction classes and 1 upper division class called Readings in Tamil. With everything that I learned in Tamil class, I was able to move directly to the upper division class. And I was in a class with PhD students, master's students, and a lot of juniors and seniors. But being in that class on the first day, our Professor Bharati asked, who here knows how to speak Tamil? And I think most people raised their hand, and then she asked, who here knows how to read and write Tamil? And I think I was the only one that was able to raise my hand, and that was because of everything that I learned in Tamil school. And then I think the next question she asked was, did you go to Tamil school? And I said yes. And she said, which Tamil school? I said Plano Tamil school, and she knew exactly what I was talking about. நான் ஐடியில் ஒர்க் பண்றதுனால எப்ப பாரு ஒரு டெக்னிக்கல் இது சமையல் சாப்பாடு பையன் ஐடி இப்படியே இருந்தது. அதை தவிர்த்து எனக்கு பிடிச்சதை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது தமிழ் ஸ்கூல்ல தான். I was hoping to find a community just like இந்தியாவிலே பிறந்து வளர்ந்ததுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வேண்டி இருந்தது. ஏன்னா நான் இந்தியாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலி கூடியே பக்கத்துலேயே இருந்தாங்க. ஸோ இந்த கம்யூனிட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி ஃபேமிலி இன் த யூஎஸ். ஸோ எனக்கு வந்து ஃபேமிலியா இருக்கிறது எல்லாமே வந்து இந்த தமிழ் ஸ்கூல் அண்ட் தென் அஃப்கோர்ஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் மியூசிக் சேனல். இந்த கண்ட்ரிக்கு வந்து 2014 வந்தோம். வந்த உடனே மலைப்பா இருந்தது. மிட் 30s ஒரு புது கண்ட்ரிக்கு வரும்போது ரொம்ப மலைப்பா இருந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் கனெக்ட் வித் தமிழ்னா தமிழ் ஸ்கூல் தான். வாழ்க்கைக்கான ஒரு நிறைய ஒரு கனெக்ட்ஸ் எனக்கு ஆட்சி ஆகட்டும், ராதிகா ஆகட்டும், ரஷ்மி, இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து என்னுடைய லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. விசாலாட்சி மேடம், வேலு சார், அவங்க வந்து அவங்களுடைய திஸ் இஸ் தேர் பேபி அவங்க இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியதுனால அவங்க இதுல இன்ஸ்பயர்டா இருக்கிறது பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா த்ரூ அவுட் த டைம் எத்தனையோ வாலண்டியர்ஸ் வந்து போயிருக்காங்க. நான் இங்க இருந்த டைம்லயே நிறைய டீச்சர்ஸ் வந்து போயிருக்காங்க, நிறைய அதர் வாலண்டியர்ஸ் வந்து போயிருக்காங்க. எல்லாரும் அப்படி சின்சியரா எல்லாரும் அவங்களை இன்ஸ்பைரிங்கா ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் அமையாது. நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன். ஒரு பிக் மெஜாரிட்டி தான் இருப்பாங்க, மீதி பேர் அப்படி வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க எல்லாம் அப்படி இல்லை. சோ அது உங்களுடைய லீடர்ஷிப்புக்கும் உங்களோட இன்ஸ்பிரேஷனுக்கும் உள்ள ஒரு பெரிய ஒரு கிரெடிட் உங்களுக்கு தான். அது ஸ்கூல்ல தமிழ் சொல்லிக் கொடுக்கறது தவிர கம்யூனிட்டியில வந்து இது தேங்க்ஸ் கிவிங் டைம்ல வந்து பாஸ்கெட் கிரிக்கெட் பண்றது, பிளஸ் ஆனுவல் டே ஈவெண்ட் ரன் பண்ணிட்டு அதுல இருந்து கலெக்ட் பண்ண ஃபண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல நோக்கத்தோட டொனேட் பண்றது கம்யூனிட்டி இங்க யூஎஸ்ல பிளஸ் இந்தியால பண்றது. தட் வாஸ் another great thing. எனக்கு இந்த தமிழ் பள்ளியில யூனிக்கா மற்ற ஸ்கூலை விட நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, போர்டு மெம்பர்ஸ் நாங்க ஒரு குரூப் இருந்து எந்த டிசிஷனும் ஃபவுண்டர்ஸா இருந்து அவங்களே எடுக்காம போர்டு மெம்பர்ஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எது தமிழ் பள்ளிக்கு குழந்தைகளுக்கு உகந்ததோ அதை கரெக்டா சூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி அவங்க வழி நடத்துறாங்க. இந்த தமிழ் ஸ்கூல் வந்து என்னன்னா, we are not just focusing only on academics, so it is more beyond academics. So how to give it back, especially for non-profit. இங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. வேலு சார் வந்து அந்த லீடர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. அண்ட் அதனால நான் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட அந்த கிளப்லாம் ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் ஆஃப் தட் வி ஹாவ் அ வெரி பிக் கம்யூனிட்டி, தமிழ் கம்யூனிட்டி இருக்காங்க. அது வந்து எங்களுக்கு நிறைய வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்கு. நாட் ஓன்லி வாலண்டியரிங் மட்டும் இல்லை, பசங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்ல இருந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் வாங்க உட்காருங்கல இருந்து எல்லா விதத்துலையும் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. சரி, வாரம் ஒரு துளின்னு ஒன்று ஆரம்பிப்போம், வாரம் அப்படின்னு ஒரு ஃப்ரைடே நைட் அனுப்புகிறோம். ஸோ அது தொடர்ந்து 15 வருடமா தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வச்சுக்கிட்டு 8ஆம் நிலை வகுப்பை வெற்றிகரமா முடிச்சுட்டு போறதுக்கு முன்னால ஒரு பள்ளி மாணவி என்னை பார்த்து, இதுவரை இல்லாதிருந்த தமிழ் கற்பது மீதான ஆர்வம் உங்களால் வந்திருக்கிறது என்று சொன்ன வார்த்தைகள். அந்த நிகழ்ச்சி, அந்த வகுப்பு என்னால் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அந்த வாய்ப்பை நல்கிய பிளேனோ தமிழ் பள்ளிக்கூடத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிளேனோ தமிழ் பள்ளி அப்படின்னு யாராவது சொன்னால் எனக்கு உடனே ஞாபகம் வர்றது அவர்களுடைய கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பாலிசி. எப்போதுமே புதுமையாக காலத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற அந்த குறிக்கோள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ பேரண்ட், குழந்தைங்களை மாணவர்களை எழுத வைக்கிறது, நடிக்க வைக்கிறது, இப்படி பல பரிமாணங்களில் அவங்கள உருவாக்குறது ரொம்ப பிடிச்ச விஷயம். டீச்சரா இருந்திருக்கும் போது நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதுல ரீட் அலாங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு சில நீட்ஸ் இருந்தது. இந்த குழந்தைங்களால எல்லா குழந்தைங்களும் மாதிரி சரளமா தமிழ் படிக்க கஷ்டப்பட்டாங்க. அப்போ வந்து ஒரு விஷுவல்ஸ், அந்த பாடத்தையே ஒரு விஷுவலா கொண்டு வந்து அது கூட ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க திருப்பி கேட்கும் போது தமிழ் உச்சரிப்பு வந்தது. அந்த தமிழ் படிக்கிறதுக்கும் ஒரு கான்பிடன்ஸ் டெவலப் ஆச்சு. நிலை 3க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு லெவலுக்கா இப்போ எல்லா லெவல்லையும் நிறைய பாடங்கள் அந்த மாதிரி அமல்படுத்தியிருக்கோம். விசாலட்சுமி மேம் சொன்னாங்க, கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிளேனோ தமிழ் பள்ளி பங்களிப்பு. பிளேனோ தமிழ் பள்ளி என் குழந்தை. குடும்பம் என்றார்கள், கோவில் என்றார்கள், மனநிறைவு என்றார்கள், தன்னிறைவு என்றார்கள். 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 18 ஆண்டுகள். இவர்களுக்காக மீண்டும் ஒரு பலத்த கரவொலியை எழுப்பலாமா?